முத்துநகை முழுநிலவே புத்து விளக்கே பொடி மலரே. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லி அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுதே தோடி. சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு லயம் போலவே. இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். வாங்க வாங்க வாங்க. நம்ம நிலைமையை பத்தியா நம்மள வெளியே நிக்க வச்சுட்டாங்க. வாரங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட. என்னடி நீ என்னை கழட்டி விட்டு போவியா? ஏய் என்ன போஸ்ட்ல இப்படி சொல்லிட்ட? ஓஹோ சரி, அப்ப அந்த மண்டபத்துக்குள்ள யார வேணாலும் கூப்பிட்டு எனக்கு சோடியா பொட்டாட்டின்னு சொல்லி நிக்க வச்சுக்கிறவா? இப்ப ஏன்டி இஞ்சி திண்ட குரங்காட்டம் மூஞ்சி வச்சிருக்க? நல்லா தானே இருந்த. இது என்னடா மதுரக்காரதுக்கு கொஞ்சம் சோதனையா இருக்கு. இப்ப நீதானே சொன்ன, நீதானே சொன்னியா இல்லையா? இங்க பாருமாமா, இப்ப நான் பொண்ணாளிக்கு போயிருவேன், அடுத்து நீ மட்டும் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி உள்ள ஏதாவது பொம்பளை பிள்ளைய தெரிஞ்சுன்னா கூட்டு வந்து நிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல என்ன இருக்கு? யோ மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க வெச்சுக்க, முட்டக்கண்ண தோண்டி எடுத்து போறேனே ஆளு மண்டையும் பாரு. தாலி கட்டி கூட்டி வந்து பொண்ணாடி நிக்க வைப்பேன்னு சொல்லி இருந்தீல, அதுக்கு சொல்றேன். வெண்ண மானே, ஐயோ மாமா அப்படி சொல்லக்கூடாது மாமா, மன்னிச்சுக்கங்க. வெண்ண இங்க பாரு, உனக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி, வேற எவ்வளவு பொண்டாட்டின்னு கூட சுத்தி தந்தேன்னு வெச்சுக்க, சூடி முடிச்சு போடுவேமா. என்ன செத்த நேரம் தான் இங்க இருப்பேன், அப்புறம் பொண்ணாடி கச்சேரி கூப்பிடுவாங்க, நான் கிளம்பி போயிருவேன். நீ மட்டும்தான் நிக்கிற, வேணும்டா விசா பையில கூப்பிட்டு அப்படிதான் சொல்லுவேன். அவன் வரமாட்டேன், அவன் கண்ணன் கூட தான் இருப்பேன். அவனுக்கு கூட மாட்டது ஹெல்ப்புக்கு ஏதாவது தேவைப்படும். வேற ஏதாவது ஆம்பளை பையில கூட்டிட்டு நிக்கிற, நீ பாட்டுல ஏதாவது கடுப்பு கிளப்பாம பொம்பளை பையில கூட்டிட்டு வந்து இல்லடி, உன் சூடி முடிச்சு போடுவேமா. யாரு என்னது போனாலும் ஏன் பொண்டாட்டி விவரமா இருக்கிறது எவனாலையும் இந்த எடுக்க முடியாது போல. ஆமா உனக்குலாம் வாக்கப்பட்டா உன்னை கண்குத்தி பாப்பாட கொத்திட்டு தானே இருக்க சொல்றது. தாசல்தாருக்கு நீங்க டூயட் ஆடுவதானே? ஏண்டி மெதுவா பேசுடி. இங்க எங்கயாவது அப்புறம் அவன் புருஷன் இருந்து வம்பு கும்புக்கு வந்துட போறியா? அந்த பையன் இருக்கட்டும், அவன் தாசலுங்க. நான் அப்பதே போன் பட்டேன், வேமா வாடா அப்படின்னு சொல்லி. இங்க மீனாட்சி அக்கா விட மாட்டாங்க, தாய் மாமா சீர் எடுத்துட்டு வர்றதுக்கு ஆளே கிடையாது. சொந்த பந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, நீங்களே இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு ஒத்தாப்புல போலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓஹோ அதுவும் நல்ல விஷயம். நல்ல வேலை எங்க வீட்ல இருந்து என்ன வேணும் கூப்பிடல, நான் இங்க தான் இருக்கணும், நான் இங்க வந்துட்டேன். நீ எங்கடி இங்க இருக்கணும், நீ போய் கூட சேர்ந்து தாய் மாமா சீர் எடுத்துட்டு வா. இங்க நீ யாராவது கூட்டிட்டு நான் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு பிச்சு போடுவேன். இங்க பாரு, என் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து இங்க இருக்க வச்சிருக்கேன். என்ன உங்க அப்பா எதையாவது ஒரு பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு மாதிரி பார்த்தாண்டா அம்மாக்கு உடனே ஓடி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முக்கியமா உன் மக ஞாபகத்துல இருக்கட்டேன்னு தள்ளங்கிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை தானா? அடடே தமிழரசி அக்கா, வாங்க 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 தமிழரசி அக்கா. ஏய் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கரெக்ட்
ஆச்சே, கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும். பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி வந்து வந்துட்டோம். என்ன வெளியே நிக்க வச்சிட்டாங்களோ? ஆமாக்கா, என்ன செய்ய, எல்லாரும் உள்ள வருவாங்கல்ல, வரலாங்களா, வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். சரி வாங்க வாங்க வாங்க, இந்தடா சாக்லேட் எடுத்துக்கோங்க 2 பேரும். வேண்டாம், பழம் சொத்தையா போயிரும். பேர வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கிறோம். சரி நாங்க உள்ள போறோம். சரிக்கா, போங்க போங்க, போய் முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா காலையில? சாப்பிட்டு தான் வரோம். சரி நாங்க உள்ள போறோம், வாங்க. என்ன சரிங்க கோய், பார்த்து எம்பட்டு நாள் ஆச்சுன்னா. ஆமா, வரவே மாட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? எத்த அருந்ததி, வாங்க மச்சி. என்ன பொண்ணு அழைக்க கூப்பிட போறாங்களாம், அதனால நீ கிளம்பு. என்ன அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இந்தா கிளம்புறேன். சரி பாத்துக்கிறேங்க, வரேன் மாமா, வரேன். சரி பாத்துக்கிறதா இருக்கட்டும். பிள்ளைகள் எங்க விட்ட? அதுதான் அங்க உள்ளதே விளையாடிட்டு இருந்துச்சு. நீ பாத்துக்க, எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்புறேன். ஏண்டி வழி இந்த சைடு இருக்கு, நீ எங்கிட்டு ஓடுற? உன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஓட்டம். வேலையை விட்டுட்டா பிள்ளைகளை பத்தி பேசினாலும் எல்லா ஆத்தக்காரியோட ஒரு மாதிரி படியா தெரிச்சிடுதுன்னு தெரியறாளுங்க. என்னத்த செய்யன்னு தெரியல. இந்தா ஏன் பேத்தியெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்க? எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடுல தாறுமாறா தெரிச்சிட்டு ஓடிட்டே இருக்காங்க. அதே பிள்ளைகளை பெத்துப்புட்டு தாத்தா பாட்டில விட்டுட்டு போனா அவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி அம்மாச்சி, சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்களா என்ன? நாமளும் சாப்பிட்டாச்சியா? இல்ல அந்த பிள்ளை கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் நான் வர சொல்லி சொன்னேன். நீ மட்டும் நிக்கிற, கூட யாராவது கூப்பிட்டு வருவா? இல்ல நான் இருந்துக்கிறேன். நீங்க உள்ள ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா பாத்துக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா. எனக்கு சீர கட்ட தெரியல நினைக்கிறேன். கரும நான் ஒன்னத்துக்குமே லாய்க்கல. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த மாமா வரை எங்க போனாருன்னு தெரியல. எப்படி கட்டணும் தெரியல, எப்படி கட்டணும் உறிஞ்சு உறிஞ்சு கீழே விழுவுதே. ஓய், என்னடி பண்ணிக்கிருக்க? அம்மா சேரி கிட்ட சொல்ல, சேரி முந்தாங்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிருக்க? அது மாமா, மாமா கொச்சத்தை பக்கத்துல வாயிலா. என்ன என்ன பக்கத்துல அங்கே நிக்க சொன்னாங்க. பக்கத்துல வந்து குறைஞ்சு பெறுவீலோ. சித்த பக்கத்துல வாங்க. என்ன ஐயோ ஐயோ, அப்ப இது வரைக்கும் நீயே முதல்ல கூட சேலை கட்டல, அப்படித்தானே? அது கட்ட தெரியாது மாமா. தாவணியே கட்டி பழகிட்டனால பொசுக்கிட்டு சேர கட்ட சொன்னா பாருல. சரி இன்னைக்கு நம்மளே கட்டி போடுவோம். இன்னைக்கு நமக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு கட்டனே உறிஞ்சுக்கிட்டே இருக்கு மாமா. ஐயோ எனக்கு சொல்ல, எனக்கும் கட்ட தெரியாது. என்ன இப்படி சொல்லிட்டியே? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி தான் வேலை தனத்தை பாப்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம். நீ என்ன சொல்றிய? ஆமாடி பொண்டாட்டி, வாங்கி வச்சிருக்கேன். அதை போடு, அதை போடு. அப்படி அது முன்னே சொல்ல வேண்டியதானே? இது கூட நான் மாடிச்சிக்கவே மாட்டேன். அதே இப்ப சொல்லிட்டு எடுத்து போடு. அதோ அந்த பேக்ல இருக்கு, அந்த பேக்ல இருக்கிறதே. ஆமா, அதுக்குள்ள ட்ரெஸ் பார்த்தேன். ஆனா அது எனக்கு யோசிக்கல. சரி சரி, வெளியே போங்க, நான் பாத்துட்டு வரேன். என்னது வெளியே போணுமா? வெளியே பாத்துட்டாங்க. ஏய் என்னடி, நான் உன் புருஷன் தானடி, உங்கள தாலி கட்டிருக்கீங்களா? மாத்து. போங்க மாமா, அதெல்லாம் முடியாது. வேக்க வேக்கமா வருது. இதெல்லாம் சரி இல்லைன்னா அதெல்லாம் முடியாது, நானும் போக மாட்டேன். அம்மா சும்மா சும்மா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிருக்காரு. என்ன போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா எனக்கு வெக்கமா இருக்கு மாமா. ஏண்டி, நான் உன் புருஷன்டி, ஏன் திரும்பி வைக்கப்பட்டு இருக்க? புருஷனா இருந்தாலும் வெக்கா இருக்கணும்ல. போங்க, முடியாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீங்க வெளியே போங்க, நான் மாத்திட்டு வரேன். மாத்திட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்க பாருங்க. சரி விடு, நான் கண்ணை பத்திக்கிறேன். நீங்க ஏமாத்து கொடி, நம்ப மாட்டேன். நம்புடி, நான் நல்லா வந்தேன், நல்லவனா இருக்க கண்டுதேன். அப்புறம் நம்புவேன், நம்பி கண்ணை பொத்தி விடுவேன். தேவையில்லாத வேலையை பார்த்துட்டியே, அம்பிடுத்தையும் பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் கண்ணை பத்திக்கிறேன், நீ மாத்து. பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது இப்பவே சொல்லிட்டேம்மா. என்ன ஏமாத்தினியே, அப்புறம் நான் பேசவே மாட்டேன். என்ன அதான் கண்ணை கட்டிட்டீல, அப்புறம் என்ன? மாத்து மாத்து. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கணும். ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. சரியான ஃப்ராடு. பார்க்க மாட்டேன்னு பாங்க. சும்மாவே, வேற ஒண்ணும் இல்ல. வேணா அந்த சேலையவே கட்டிக்கிறியா? அந்த சேலை நல்லா இருந்துச்சு உனக்கு. எப்படி அந்த சேலையை கட்டினதுக்கு பிறகு சேலை நல்லா இந்த ட்ரெஸ்ஸை மாத்தன்னு சொல்றது, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் நல்லா சேலையை மாத்தன்னு சொல்றது? இது ஒரு சோழியா வச்சுக்கிருக்கீங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லாமா. நீங்க சரியான ஆளுது. என்ன ஏய் இல்லடி, நெசமாலுமே அந்த சேலை தாண்டி நல்லா இருந்துச்சு. மூஞ்சியை குத்தி போடுவேன். வாங்க, எனக்கு வேலை இருக்கு. செல்லம். சரி, சொல்லுங்க.
என்ன மாமா ஏன் அப்ப நிக்கிறிய? கிளம்புங்க. நீதான்ப்பா தாய் மாமா மாலை போடணும். போ. போறதுக்காக இல்ல ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்குதா? ஒரு சங்கடமும் வேணாம், நீங்க போங்க. நாங்க சீர்ச்சனத்தை போல தூக்கிட்டு வரோம். என்ன தூக்கிட்டு வரும்போது ஒரு போன் அடிக்கிறேன். ரோடு முக்கு கிட்ட வந்து நில்லுங்க. அப்புறம் எல்லாம் ஒண்ணா போவேன். யாரும் எதுவும் சொல்லிய மாட்டாங்களே. அட போங்க மாமா. என்ன மாமா யாராவது சொல்லிடுவாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க கிளம்புங்க. நீங்க போய் நீங்களே மாலை ஓடணும். போங்க. நாங்க பின்னாடி சீர்ச்சனத்தோட வரோம். தாய் மாமாதே மாலை போடணும். மாலை போட்டு பொண்ணை உள்ள வைக்கணும். போங்க மாமா. போறப்ப பொண்டாட்டியும் கூட்டு போங்க. தனியா போகாதீங்க. உங்க பொண்டாட்டி எங்க? மருமகளே. அட பாருடா. என்னது இது? ஐயா இது என்ன சேலை? ஏன் நீங்க வேஸ்ட் சட்டை போட்டுக்கும் போது நாங்க சேலை ஆட்ட மாட்டோமா? பரவாயில்ல மாமியாரே. பிளவுஸ் எல்லாம் நல்லா சாரியாத்தே இருக்கு. நாங்க குண்டக்க மண்டக்க தச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. என்ன பிரஷர் செய்யத்தானே இருக்கு. தைக்க சொன்னது யாருக்கு? எங்க அம்மாக்குல. எவனாவது கூட்டா மக்கள் ஒரு கோலம் ஓட்டுந்தா நம்ம மண்டை கோலா இருக்கும்ல. புருஷர் ஓவரா சீன் போடாதீங்க புருஷர். எதுக்கு இப்படி சீனை போட்டுக்கிறீங்க? இப்ப எவன் பாத்துக்கிறீங்க இப்படி சீனு? போடி. இங்க வாருங்க மாமா. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன அது? உங்க அக்கா வீட்டு மகளுக்கு கல்யாணம். புரியுதா? அது மட்டும் இல்லாம நீங்க தாய் மாமே. பெத்த தாயை விட தாய் மாமனுக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளைக்கு அம்புட்டு உரிமையே இருக்கு. சீர்ச்சனத்துல இருந்து ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும். என் தாய் மாமனே ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன ஓகேவா? அதனால எல்லா முறையும் உங்களுக்குதே இருக்கு. எல்லா உரிமையும் உங்களுக்குதே இருக்கு. என்ன போங்க. நீங்க உங்க பொண்டாட்டியும் போங்க. போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க. பொண்ணுக்கு வந்து ஆராத்தி எடுத்து தாய் மாமன் நீங்களே மாலை போட்டு உள்ள அழைச்சிட்டு வாங்க. அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாரதுக்குள்ள நாங்க எல்லாம் சீர்ச்சனத்தோட வந்துருவோம். மண்டபம் முக்கு கிட்ட வரும்போது போன் அடிக்கிறேன். என்ன நீங்க முக்கு கிட்ட வந்து நில்லுங்க. எல்லாம் ஒன்னாப்புல சேர்ந்தாப்புல போவோம். அப்புறம் சேர்ந்து ஆராத்தி எடுப்பாங்க. சரிதா. சிரிச்சிட்டே பாப்பா. இப்ப நின்னுட்டு நல்லா இருக்கு. நல்லா சிரி. நல்லா வாயில சிரி. நம்ம நீ சிரி. அடியாத்தி மாமியாரே, நீங்க சிரிக்க மட்டும் செய்யாதீங்க. சும்மா மருமகளை சிரிச்சுட்டே பார்த்தேன். சரி அதை நீங்க பிறகு சிரிக்கலாம். அங்க என் பிள்ளையில விட்டுருக்கேன். பாத்துக்கிறங்க. என்ன எதுவும் செய்யாதுங்க. பிள்ளைகளோட இருக்கறனால கொஞ்சம் பாத்துக்கிறங்க. நாங்க எல்லாம் பின்னாடி வாரேன்னு. சரிதா. அஜய் ரொம்ப அடம் பிடிச்சிருக்க. என்ன அம்மாக்கு வேற சோடிலே நினைச்சிருக்கியோ? அங்க பாரு உன் அக்காவை எப்படி Dress போட்டு நல்லா சம்ம நிக்கறான்னு. உனக்கு என்ன? அடியே இப்ப நீ என்னவே நினைச்சுக்கிட்ட? யோ என்னமோ நான் எல்லாத்துக்கு காரணமா பேசிக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப அவனே போட மாட்டேன்னு நினைக்கிறீங்க. என்ன அவன சொல்ற? இங்க பாரு எனக்கு இது மட்டும் சோழி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. வயிற்றுல புள்ள இருக்க போது போட்டு பாடாப்படுத்தின. புள்ள வெளியே வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நீ பாடாப்படுத்தின. அப்படித்தானே? ஆமா. பின்ன புள்ளைய பெத்துட்டா மட்டும் போதுமா? எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அத்தை அங்கடி சோடியா இருக்காங்க. அப்ப என்ன பண்றது? நீங்க தான் பாத்துக்கறணும். என்னது நான் தான் பாத்துக்கறணுமா? இப்ப மேடம் எங்க போறீங்க? நீங்க தான் பாத்துக்கறணும்னா எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் எங்க போறேன்? குட்டிமா Dress நல்லா இருக்குலடா. இது பிடிக்குமா இல்ல டைட்டா இருக்கா? அம்மா லூஸ் பண்ணி விடுறேன். ஆமா வா ஆத்தா கறி ஒரு லூஸ் பண்ணி விடுவா. அவன் நம்ம இல்லாதத சொன்ன மாதிரி மூஞ்சிய குழந்தைக்கா வச்சுட்டாப்ல மட்டும் நாங்க என்ன பயந்துருவோமாக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பயப்படுவது செய்வேன். இங்க வாரு அவனுக்கு முட்டாய வாங்கி கொடுத்து இப்ப ட்ரெஸ்ஸா போட்டு விடுறேன்னா இது ஒண்ணு சோழி கிடையாது. ஏகப்பட்ட சோழி வெளியே இருக்கு. அப்படித்தான் சொல்லுவேன். வார் தாமரை கடுப்பை கிளப்பி இருக்காது. எனக்கு வெளியே சோழி இருக்குன்ட்டு பாத்தா சொல்லும் அழகுடி. அப்பாவோட அழகா இருக்கீங்க. போங்க போங்க 3 பேர் போய் வெளியே விளையாடுங்க. போங்க எல்லாரும் கூட சோடியா விளையாடுங்க. போங்க. அப்பா அம்மா இப்ப வரோம். வெளியே வச்சிருக்காங்கக்கா. எப்படி விளையாடு வாங்கிட்டுன்னு நம்ம வீட்டுதான் எல்லாமே. போத்தா என்ன பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அப்படி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா? சரி கோவத்தை குறை. கொஞ்சம் புருஷனை கூழ்படுத்துங்க.
சரி கூல் படுத்திடுவோம். போதுமா கூல் படுத்தினது? மூஞ்சி பாரு எப்ப பார்த்தாலும் சண்டை ஒண்ணு போட்டுக்கங்க மாமா. இதுக்காகவே சண்டை போடுவீங்கன்னு தெரியல என்ன? சண்டை ஒண்ணு போட்டு விட்டுட்டு அவரை கூல் படுத்துற மாதிரி போங்க. வெக்கமா இருக்கு. படுற வெக்கத்தை ஏதாமர பொண்ணுக்கு 2 புள்ள பெத்தது பிறகும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வெக்க மட்டும் போவே மாட்டேங்குது என்ன? அது வெக்கனே மாமா. அது எப்போதுமே போவே போகாது. ஏன்னா புருஷன்ட்ட இருந்து என்ன கிடைச்சாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு வெக்கனே. எனக்கு அதே பிறகு வேற என்ன போங்க. பொண்ணு அழைக்க போறீங்க. நான் போறேன். வணக்கம். வாங்க வாங்க. ஏய் ஏன்டா மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? தாய் மாமன் சொல்லிட்டு உள்ள வந்து இப்படி நின்னுக்கிறியா? சரிங்க அக்கா அது மாமா அதெல்லாம் மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க கூடாது. என்ன நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு தாய் மாமன் சீரோட வந்திருக்கீங்க? என்ன ஓ மாமா மட்டும் தான் வந்திருக்கீங்களா? சீர் இன்னும் வரல. சரி அதெல்லாம் பெற வரட்டது. அப்புறம் ஆராத்தி எடுப்போம். சிரிங்க மாமா. சிரிச்ச முகத்துல இருந்தது ஆராத்தி எடுப்பேன். அது இல்லதா. இங்க வாருங்க மாமியாரே. திரும்பல உசுரோட பாடையில ஏத்த மாட்டோம். சரிங்க. கழுத அடி வாங்க போற. எங்க என்ன பேசிக்கிருக்க? பின்ன சிரிக்க சொல்லு. சேர்த்தா சிரிச்சு போடுறோம். போமலியா ஆராத்தி எடு. தாய் மாமாவுக்கு வணக்கத்தை வையே. வணக்கம் மாமா. வணக்கம் அத்தை. வணக்கம் தா. வணக்கம். சரி மாலை போட்டுலாமா? அப்பதே வந்துட்டோம் தா. மீனாட்சி சீர்சனத்தோட பின்னாடி வாரஞ்சு சொல்லிக்கிறதா. அதே மாலை ஓடுறதுக்கு வரணும். அதுக்கே வந்தோம். சரி மாலை போடுங்க. ஆரத்தி எடுப்போம். அடிக்கழுத இந்த தாலியார்ல புருஷன் சொல்லிக்கிருக்க. அக்காங்களுக்கு மேல வருவோலையே. அதெல்லாம் வருவோம். இந்த காலத்து பிள்ளைல என்ன சொல்லிக்கிறீங்க? வாப்பா வாமா. எங்க அக்காச்சி வரல? பின்னாடி வருவாங்க. மாலை போட பொண்ணுக்கு நாங்க தான் மாலை போடணும். அதனால வந்துட்டோம் நாங்க முன்னாடி. வேற நாங்க போகணும். சரி நல்ல தான போறதுக்கு உள்ள வாங்க. என்ன உள்ள வாத்தா. உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாத்தா. அப்பதா எங்க அக்கா அவங்க எல்லாம் காண. அக்கா மாமாவெல்லாம் எல்லாரும் இருக்காங்க. எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. எல்லாம் உள்ள சோழியா இருக்காங்க. எல்லாம் அப்புறம் வந்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா சேர்த்து குடிக்க வேண்டியது. இப்ப வா நேரம் ஆகுது. அடுத்த சாலை மாத்த வேண்டாமா முகூர்த்தத்துக்கு? மாம்சலம் போயிட்டாளே. சரி வாங்க வாங்க. பிறந்தாயே என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விழியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமி எல்லாம் நீதானே.
கடைக்குட்டி 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 சொல்லி கடைசியா கல்யாணத்துக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. என்ன கடைக்குட்டி? அதே எங்க அப்பாவுக்கு நாங்களாம் பெருசா தெரிய மாட்டோம், எப்பயுமே கடைக்குட்டினே. வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட தாயின் அன்பு மறந்தே நீ ஆடினாரோ பாட தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலங்கள் ஐந்து மாட. ஏய் எதை எங்க பேசணும் ஒரு விவசாய இல்ல, எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது சொன்னாலும் சொல்லலைனாலும் அதானுங்க உண்மை. அப்பா இல்லாத வழி என்னன்னு எனக்கு தெரியும். கடைக்குட்டி கடைக்குட்டின்னு வாய் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பிள்ளை ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. ஆனா கடைக்குட்டி கல்யாணத்தை பார்க்க எங்க அப்பா இல்லை. எங்க அப்பா மட்டும் உசுரோட இருந்திருந்தா யாரும் அந்த பிள்ளை எப்படி சந்தோஷப்பட்டிருக்கும். ஆமால அப்பா இல்லைல்ல. எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஒரு நாள் கூட என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. வாய் திறந்தாலே கடைக்குட்டி கடைக்குட்டி உன் கல்யாணத்தை பார்த்து புருணுன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அப்பா இல்ல. ஏ கழுத, அழுகிறத நிறுத்து கழுத, அடி வாங்க போற. நல்ல நேரத்துல எப்படி அழுதுக்கு இருக்க? இந்த பூவரிசி 2 போடணும், அழுகாத. இப்ப மட்டும் அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்பா இல்லல்ல. எல்லாமே இருந்து ஒரே ஒரு குறை, அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கல. இங்க பாருமா, அழுக கூடாது என்ன. அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு யாரு சொன்னா? அப்படிலாம் கிடையாது. எங்க இருந்தாலும் உன் அப்பா நீ நல்லா இருக்கணும்னே நினைப்பாரே தவிர ஐயோ உன் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா உன் அப்பா ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்தா. உன் அப்பாவா இருந்து நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன, நாங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணாலே உன் அப்பா ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம். அதனால நீ அழுகக்கூடாது என்ன. நல்ல நேரத்துல நல்ல ஒரு இதுல இப்படி அழுகலாமா? அழுகாதத்தா. ஏ கடைக்குட்டி அழுகாத. வாங்க மாப்பிள்ள வாங்க. இலை மச்சனனுக்கு வணக்கம் வைடா. ஏன் மச்சாருக்கு வணக்கம் இல்லாமல? வணக்கம் மச்சான், வணக்கம் வணக்கம். சீக்கிரம் மாலையை போட்டுக்க. சரிங்க மாப்பிள்ள போட்டுருவா. ஏண்டி என்னை நீ என்னென்ன பேசிக்கிருந்தே இப்ப என் தங்கச்சிக்கு புருஷனா வரப்போற. சரி விடு விடு போட்டு விடுறேன். பாத்தியா மச்சான், நீ ரொம்ப கொடுத்து வச்சாலு. என்ன 3 பேத்துக்கு ஒரே ஆளு மாலை ஓட்டதே. இல்லே எனக்கு தங்கச்சி அக்கா 2 பேரும் தான் நான் தானடா போடணும். சரிங்க மாப்பிள்ள சரிங்க, மாலை ஓட்டம்ல காசு வையி. என்ன வெண்ணைக்கு ஆரத்தி இருக்கிறவங்களுக்கே காசு. அந்த பூவரிசிக்கு வேற இப்ப பாரு காசுக்கு பதில் என்ன ஓடுறேன்னு. இன்னைக்கு ஒரு நாளதான் அசிங்கப்படுத்தாம இருடா பாவத்தை. நீ மாப்பிள்ளையா இருக்கடா. அதுக்காக முறப்படல கிண்டல் பண்ணாம சைட் அடிக்காமலா? கல்யாணமே ஆனால பூவரிசில எனக்கு முறப்பண்ணு. ஐயோ எடுத்து சொல்லிட்டு தெரியல. ஏலே வந்து சீக்கிரமா ஆராத்தி இல்ல. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் வச்சேன், அவங்களுக்கு தெரியல என்ன சந்தோஷமோ. டா ஆரத்தி எடுக்கிறதுக்கு அப்புறம் என்கிட்ட காசுலாம் கேட்ட நான் ஹாலம் கொடுக்க மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். என்ன ஆரத்தி எடுக்க மல்லிகை எடுப்போம். நான் அதுக்கு என்ன வெண்ணைக்கு வந்தீங்க நினைச்சிருக்க? மல்லிகை வந்து எதுவும் கேட்காது. நான் வந்து அது கேட்டு போறேன். அதுக்கு தான் ஆரத்தி எடுக்க வந்தேன். இதுலயே அது காசு கிடைக்கும்தே. பெரிய சொல்லாத, நான் போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு. என்ன கொழுதுனாரே பாத்தியா உங்க அண்ணி எப்படி அசிங்கப்படுத்திக்கிறியா? கொஞ்சம் கூட கண்டுக்காம நிக்கிறியா? நீ
அசிங்கப்பட்டு இருந்தே அவர் பேசாம நிக்கிறாரு. இது கூட தெரியலையா உனக்கு? செம்மக்கு சோழி பாத்துறேன். என்னடா தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு சோழிய பாருன்னு சொல்றத வேலை, இவனுக்கு செருப்பால் அடிப்பேன்றதுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த டைலாக் முதல்ல மாத்திக்க முடியல. அதெல்லாம் ரத்தத்துல ஊறி போடுது செம்மக்கு. அப்படி சீக்கிரத்துல நிப்பாட்ட முடியாது. அதுக்கு என்ன எலிக்குட்டி மாதிரி கத்துற? நீ கல்யாண வீட்டுல இதெல்லாம் சகசம் கண்டுக்கிற கூட சீக்கிரம் மாத்திடுங்க. எனக்கு செய்ய சொல்றியா? சரி எடுத்து விடுவா. என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? எதுக்குதான் அழுதுகிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும்? அம்மு, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, நீ ஒரு கோலைன்னு சொல்லுவாங்க. அம்மா உன்கிட்ட நிறைய டைம் சொல்லிருக்கேன், என்ன எதுக்கு அழுதுட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். டேய் எரும மாடே, எதுக்கு அழுகுறான்னு கேட்டு சொல்லு. என்னடி அவங்கள என்னையவே சொல்லிட்டு இருக்க? என்னமா அவ அழுகிறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ வாய் திமிரா பேசிட்டு இருக்க? வாய் மூடிட்டு இருக்க முடியாதா? இப்ப பாரு, எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்காது. என்ன எனக்கு கோவம் வரும், உனக்கு தெரியும்ல. என்னடா என்ன? அழகா இருக்குடி பட்டு. குட்டிமா குட்டிமா இங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அழுக கூடாதுமா. அப்பா சொல்லிருக்கேன்ல, எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருந்தா அப்பா உங்களை கோலேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி. அழுக கூடாது. எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? ஆனா இதுதானே அழகா இருக்கு. எல்லாரும் தானே போட்டிருக்காங்க, நீங்களும் போட்டுக்கலாம்ல. வாய் திமிரா பேசுறதுக்கு பாரு. அடி அடிக்கவா? அங்க மண்டபத்துக்கு லேட் ஆகிட்டு இருக்கீங்க, நீங்க உட்கார்ந்து அழுது சிங்கிச பண்ணிட்டு இருங்க. மரியாதை பத்தியா? பெத்தவளுக்கு மரியாதை பண்றா. எல்லாம் நீ பண்றதா? நான் பண்றதுன்னு என்னையவே சொல்லிட்டு இருந்தா என்னை மட்டும் அவ மதிக்கிறாளா? இந்த வயசு பிள்ளைங்க இப்படிதான் பேசிட்டு இருக்குங்க. என்னமோ அம்மு, அப்பா கிட்ட வாங்க. வா தம்பி, அங்கிட்டு போ. தங்கச்சிங்கிட்ட விடு, வாங்க. என்ன சொல்லும்? என்ன எதுக்கு அழுகுறீங்க? அழுக கூடாதுமா. இப்படியா அழுதுட்டு இருந்தா பாப்பாவும் ஆய்ப்பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. அழுக கூடாது. அப்ப அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு சோக்கி சோக்கி சாக்லேட்டே வாங்கி தர மாட்டேன். கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா அப்புறம் ஐஸ்கிரீமும் வாங்கி தர மாட்டேன். அழுக கூடாது. கண்ணை தரீங்க. எப்படி உங்க அம்மா நீங்க புடிங்கி திங்கிற நான் பாத்துறேன். இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு இருக்கு என்ன? அழுக கூடாது. என் பட்டு பிள்ளையில அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க, முத்தம் கொடுங்க. சிரிக்கவும் எம்பிட்டு அழகா இருக்கா பாரு. அம்மு இங்க பாரு, சிரிக்கவும் எவ்வளவு அழகா இருக்க. எப்ப பார்த்தாலும் எதிர்ச்சலா அழுகுறீங்க, அழுக கூடாது என்ன? நீ அழுக மாட்டேன்னா அம்மா உன்ட்ட இருந்து எதையுமே புடுங்க மாட்டேன் என்ன? அழுகாத என்ன? போலாமா? ஐயோ என் ரெண்டு செல்லமும் எம்பிட்டு அழகு. என்னைக்காவது என் செல்லத்தை நான் குறைச்சு பேசியிருக்கேனா? உங்க அப்பனை விட நீங்க தான் அழகா இருக்கீங்க. பட்டு காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது. சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் உங்க மாமா கிளம்பிட்டு வரான்னு பாக்குறீங்களா? அம்மாவும் நானும் பேசிட்டு வரோம். பேசிட்டு வரமா? சரி போங்க போங்க. என்னடா ரொமான்ஸா? ஆமால, நம்ம ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுலடா. ரொமான்ஸ் பண்ணலாமா? மாடு கழனி தண்ணில மண்டை வெட்டி மாதிரி ஊன்ட்டு உட்காந்துருக்க. நான் எங்கடி உட்காந்துருக்கேன்? நின்றுட்டு தானே இருக்கேன். ஒரு காலத்துல ரொமான்ஸே எதின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் எங்க அதுக்கு டைம் இருக்கு? யாரும் டைம் ஒதுக்க மாட்டாங்க. சரி இப்ப என்ன பண்ணணுங்கற? அது என்னென்னமோ பண்ணணும். ராஸ்கல் பிச்சிடுவேன், பிட்றா. இந்த இடுப்புல கை வைக்கிற வேலை தான் வேணான்னு சொன்னேனே, கையெடு. ஏன் பொண்டாட்டி நான் வைப்பேன், என்ன இவன் கேட்பான்? வெப்பண்டி. சிப்போ
இரவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மன்றில் தோகையாகும் காலம் மோதும் வாசல் நீயே சொல்லும் விடு. மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில இது சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே சீன் சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில வாங்கத்த வாங்க மாமா, எல்லாருக்கும் வணக்கம். வா மீனாட்சி, வாங்க சரவணா மாமா, வாப்பா ராமு, வாப்பா வெண்ணிலா. தாசல் எனக்கு தாசல்னு கூப்பிட வரல, மன்னிச்சுக்கிறங்க என்ன, டக்குனு வெண்ணிலான்னு வந்துருச்சு. ஐயா பரவாயில்ல, என்னவா இருந்தானே நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை தானே, எதுக்கு இப்படி சொல்லிட்டியா? நம்ம வெண்ணிலால கோச்சுக்க மாட்டாங்க. தாசெல்லாம் ஒண்ணு அப்படி கிடையாது. என்ன தாசல் செல்வா பிள்ளை கடிக்கிறீங்க முன்னாடி காணும் எந்த மூலையா ஆடிட்டு இருக்கோம். கீழே இங்க நின்று இருக்கும் போது உன் முன்னாடி மட்டும் அங்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா அப்படியே கூப்பிடு. அவ உள்ள முகூர்த்த கால் போடுறதுக்கு ஏதோ வேலை பார்த்துருக்கா. தாய் மாமன் சீர் வரும், எங்களை ஆராய்ச்சி எடுத்து உள்ள கூட்டு வர சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஆராய்ச்சி எடுப்போம். எடுப்போ மல்லியா. இல்ல நீயே எடு, அப்பதான் அவங்க உள்ள வரும்போது நான் தான் எடுத்தேன், இப்ப நீ தான் எடுக்கணும். எடுப்போ எடுக்க மல்லியா. சரிங்க மாவி. பரவாயில்ல, உள்ள வரும்போது புடிங்கிறேன் விடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி உள்ள வாங்க எல்லாரும். காயத்ரி அங்காரகாய வித்மஹே ஒளிஞ்சுட்டு பார்த்தது நாங்களும் பார்த்தபடி. என்ன டீ போடுறிய காலையேற்றதுக்கு முன்னாடியே? ஏன் போட்டா தப்பாக்கும்? தப்பு ஒன்றும் சொல்லல, டீ போட்டியில படக்குண்டு அதே வேற ஒன்றும் இல்ல. நல்லா மாப்பிள்ளைய மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்களே. நீங்களும் ஜம்முன்னு இருக்கிய. பார்த்ததுல இருந்து என் கண்ணு என்கிட்ட இல்ல தெரியுமா? உருட்டு நெசமா தாம்பல. நம்பிட்டோம். இந்த மாதிரி பால் வடிகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பேசாலும் நம்பிடுவோட்டு நினப்பு. நினப்பதே போடப்ப கிடக்குமா மாமா? என்ன சொன்ன? மாமாண்டி சொன்னி. சரிங்க அத்தை மகளே. என்னடாமே தாலி கட்டுறதுக்குன்னு 1 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள போய் கேட்கறேன்னு எதுவும் நினைச்சுக்கிறாத. என்னை கட்டிக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தானே?
அதெல்லாம் இல்ல, என்னைக்குமே என் பாருதே. அந்த பையன் இருக்கட்டும் மாமா. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் தொழு சொல் கேட்கிறதே. மீனாட்சி, எல்லாமே மனசுக்கு நிறைவாதே இருக்கு. என் அப்பாவை தவிர என்ன உன் வருத்தம் எனக்கு புரியுது மல்லியா. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அது வெறும் ஏக்கமோ வருத்தமோ மட்டும்தானே. மல்லிகா, எதை நினைச்சு கவலைப்படாத. நல்லபடியா உன் கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு மட்டும் தானே. அதுவும் சரிதாங்க. ஆனால் என் அப்பா இருந்திருந்தா எப்படி சந்தோஷமா இருந்திருக்கும். அன்னைக்கு நம்ம கல்யாணத்துலையும் அதைத்தான் நினைச்சேன். இன்னைக்கு என் தங்கச்சி கல்யாணத்துலையும் அதைத்தான் நினைக்கிறேன். என் தம்பி கல்யாணத்துலையும் அதைத்தான் நினைச்சேன். எல்லாமே இருந்து அப்பா இல்லாம போயிட்டாரு. அந்த ஒரு வருத்தம் எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கிறது தான் மாமா. அது எப்போதுமே என்னை விட்டு போகாது.
அது உனக்குன்னு இல்லை மல்லியா, எல்லாத்துக்குமே இருக்கிற வருத்தம் தான். ஆனால் இப்போ சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அதை மட்டும் மனசுக்குள்ள வை. நான் எப்படி பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு இன்னைக்கு நான் நினைக்கிறேன். அப்பா இல்லாம இந்த குடும்பம் எம்பிட்டு வருத்தப்பட்டு இருக்கு. உண்மைதாயா, எதையும் யோசிக்காம தானே முடிவெடுக்கிற. முடிஞ்சு போடுறதுக்கு எப்போதும் முடிச்சு போடாத, விட்டு அழகானது சுகமானது இல்லத்தில் இன்பங்கள் இருக்கின்றது. யாரோ இவன் இங்கே வந்தா ஆனந்த கூட்டுக்குள் அடைந்து விட்டார். நேரம் ஆகிருக்கு, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. அந்த புடவையோட இந்த புடவை நல்லா சோக்கா இருக்கியல. நீங்களும் பட்டம் கட்டவும் ஆளு மாப்பிள்ள கணக்கால இருக்கிய. சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு, நான் நல்லாத்தே இருக்கேன். மாமா ரெண்டு வருத்தம் இல்லையே. அது அது அப்பாவை பத்தி நினைக்க வேணாண்டு இருக்கேன். நினப்பு காட்டி ஞாபகத்துல கொண்டு வந்துடாதிய, ரொம்ப அழுதுப்படுமே. சரி சரி சரி, அழுவாத, நான் இருக்கேன். இது வரைக்கும் இந்த வார்த்தை என்ன சொன்னதே இல்லைல்ல உங்ககிட்ட, சொல்லவா? என்ன? அது அது ஐ லவ் யூல. ஐயச்சி கெட்ட வார்த்தை பேசுறிய. அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஓட்டு கேக்குறதுல ஒரு பொழப்பு. அதல்ல ஒரு சந்தோஷம். உனக்குலாம் என்ன விளங்கும்? உனக்குலாம் ஒரு கூமிட்ட, நீ பேசாம நில்லு. ஆமா, சரணம் மாமாங்க அவருக்கு ஒரு முக்கியமான சோழி இருக்கு. அதே அவசர வேலையை அனுப்பி வச்சிருக்கேன், வந்துருவாப்ல. என்னல என் தங்கச்சி பத்தியா இப்படி சந்தோஷமா இருக்காண்டு? அதே கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் என்னவோ. நான் சொன்னேன், நீ சொல்லலையே. அது அது ஐ லவ் யூ மாமா. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோட இருக்கும் என் உயிரே, உன் பாசமூச்சில் நானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி எங்கு எனக்கில்லையே. தாலி கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க சாமி, நல்ல நேரம் போறதுக்குள்ள கொடுங்க. யாரு வாரது கிடையாது, கொடுத்து விடுங்க. தாலி கட்ட போறோம்ல. தாலி கட்டுறதுக்கு தானே இம்பிட்டு ஏற்பாடும், கட்டுங்க. என்னல நான் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் பேசவே மாட்டேங்கிறாரு. இப்படியே வைக்கிறப்ப புருஷன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா? அதே உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். அத வாயில மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப கழுத்துல தாலி கட்ட போறீல, சத்தியம் பண்ணி கழுத்துல தாலி கட்டுங்க. சத்தியம்? மாப்பிள தாலியை கட்டுங்கோ. கெட்டி மேடம் நிறுத்துங்க. அப்பா அப்பா எங்கெங்கும் அலைந்தேன், பிரிவில் உணர்ந்தேன். விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதேன். விழிகளும் ஆடுதே, தந்தையே உன்னை எதில் தேடுதேன். அப்பா வாரத்துக்குள்ள அவங்ககிட்ட அவசரமோ? கடைக்குட்டிக்கு எப்போதுமே அவசரம் தான், என்ன பொறுமையே கிடையாது. மானமணி விட்டு எந்திரிச்சா தோலை உரிச்சுடுமே. எங்க எந்திரிக்கலாம் கூடாது. அதே அப்பா வந்துட்டு இல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேச்சுக்கிட்ட வேணா கேளு. கடைசி பிள்ளைக்கு என் கையாலதான் தாலி எடுத்து கொடுப்பேன், அப்படித்தான் அவ கழுத்துல தாலி இருந்து சொல்லிக்கிருந்தேன். அதே வந்துட்டு இல்ல அப்பா. பாரு, ஏமாத்தலாம் கிடையாது, அவரும் அப்பாதே. என்ன சொல்ற? அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல இருந்தியடா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல, அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து முதல்ல கட்ட சொல்லுங்க, பிறகு சொல்றேன் எல்லாத்தையும். இல்ல ஒண்ணுமே புரியல, இல்ல விளையாடுறியல்ல. நான் எடுத்து விளையாட போறேன், பொறு. அப்பா இங்க வாங்க. அப்பா அப்பா இங்க வர மல்லியா, நீ கூப்பிட்டாதே அவர் வருவார், கூப்பிடு.
என்ன கடைக்குட்டி? அப்பா அப்பா கடைக்குட்டின்னு சொன்னீங்களா அப்பா? அப்பா அப்பா நேசத்துக்குமே உசுரோடதே இருக்கியாடா? அப்ப சொல்லுங்கப்பா. அப்ப ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப இத்தனை வருஷமா எங்கப்பா இருந்தீங்க? எங்க எல்லாத்தையும் தனியா தவிக்க விட்டுட்டு. இல்ல இல்ல, இது அப்பா கிடையாது. அப்பா வருது இன்னும் யாரும் என்கிட்ட மல்லியாடு வந்துருப்பாரு. அப்பா இல்ல. உன் மேல நான் கோவத்துல இருக்கேன், அதான் உன்கிட்ட வரல. ஒரு தங்கச்சி கல்யாணம் முடியட்டும். என் மேல என்ன கோவம்? என் மேல கோவமே பட தெரியாது உங்களுக்கு. நீங்க அப்பா கிடையாது. இது வேற ஏதோ பொம்மை. சாமி, என் தாலி என்கிட்ட கொடுங்க. நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். புடிங்கோ. தாயா மருமைனே, இந்த தாலி வாங்கி என் மகளுக்கு கட்டு. மாமா கட்டியா? கெட்டி மேல கெட்டி மேல. 10 பவுன் பொண்ணெடுத்து கங்குக்குள்ள காய வச்சு தாலி ஒன்னும் செய்ய போறேன் மானே மானே. நட்ட நடு நெத்தில ரத்த நிற பொட்டு வச்சு உன் கை பிடிச்சு ஊருக்குள்ள போவேன் நானே. அடியாத்தி அடியாத்தி மனசுல மயக்கும். இது என்ன இது என்ன கனவுல குழப்பம். இது காதல் இல்ல அதுக்கும் மேலதான். அடி சிரிக்கி நீதான் என் மனசுக்குள்ள அடக்கிருக்கி. நீதான் என் உசுருக்குள்ள ஒன்னு. அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். கெட்டி மேல முடிந்து விடும், நாதஸ்வரம் அடங்கி விடும். ஒரு வாழ்வரசி வீட்டுக்குள்ள வாழ்க்கையெல்லாம் ஒலிப்பது மெட்டி 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 ஒலிதான். இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் கையால தாலி எடுத்து கொடுத்து உங்க இடத்துல கழுத்துல தாலி ஏறிச்சுலதா சந்தோஷம் தானே? சந்தோஷம் தீபா. ஆனா ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரவணா போதும், பேசத்தை கழிச்சிரும். சரவணா மாமாவா? ஆமா மல்லியா, முதல்ல எங்களை மன்னிச்சிரு. இது தப்பா சரியான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நீ உன் புருஷன்ட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போது என் கடைசி தங்கச்சிக்கு என் அப்பா கையில் தான் தாலி எடுத்து கொடுக்கணுன்ற ஆசை உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா சொல்லி பேசிக்கிருந்த. அதை கேட்டுட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை மல்லியா. உன் வேறு எப்படியோ உன் அப்பா கையால் தாலி ஏறணுன்னு நினச்சேன். உன் அப்பா மாதிரி மாஸ்க்கை போட்டு என் புருஷனை வேஷம் போட சொல்லி உங்கள் அப்பா மாதிரி கையால் தாலி எடுத்து கொடுத்து இப்போ தங்கச்சி கழுத்துல தாலி ஏறிச்சு. ஆனா நீ பிரில்லியன்ட் தான் மல்லியா. உன் அப்பா யாருன்னு உன்னாலதையும் கண்டுபிடிக்க முடியும் போல. சரி எப்படியோ தாலி நல்லபடியா ஏறிச்சுல. மன்னிச்சுக்கோங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தா போதும்டா, மொத்த ஃபேமிலியை கூடிக்கிடுவாங்க. நீ அதுக்கு தேடி வந்து நிக்கிற. சரி கேமராமேன் சீக்கிரம் போட்டோ எடுங்க. அன்புள்ள அப்பா அப்பா, அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. குட்டிமா, எதுக்கு இப்ப எடுத்துக்கு இருக்கிய? அப்பா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அழுவ கூடாதுல குட்டிமா. எப்படியோ என் ஆசையை நிறைவேற்றிட்டிய. எனக்கு இதுவே போதும் தா. அம்பிடுத்தேன் என்ன, குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். அதை நடத்தி வச்சுட்டாங்க. நல்ல வழியா கடை குட்டி கல்யாணம் பண்ணிட்டிய. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கறணும். என்ன அப்பாவோட ஆசை நிறைவேறிச்சு. இனி அப்பா இங்க இருக்க மாட்டேன். அப்பா கிளம்புறேன். ஆயிட செல்ல குட்டி. அப்பா அப்பா வேணாம், அப்பா போகாதீ அப்பா. இல்லடா குட்டிமா, இனி அப்பா இங்க இருக்க கூடாது. அப்படித்தேன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அப்பாவோட ஆசையை கண்ணார பார்த்துக்கணும்னு நினைச்சு பார்த்துட்டேன். இனி அப்பா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். சரி அப்பா கிளம்புறேன். என்ன பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. என்ன என் பொம்பளை பிள்ளைய எல்லாரையும் நான் கண்ணால பார்த்துட்டேன். எல்லாரோட ஆசையும் நிறைவேறிச்சு. எனக்கு இது போதும் தான். நல்லா இருந்தா போதும். என்ன அப்பா வாரேன். வரட்டுமா அப்பா? பாய். வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட, தாயின் அன்பு மறந்தே நீ யாரிடாரோ பாட, தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலன்களை
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மதுரை ஸ்லாங் அட்மின் பானுப்ரியா. என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சது. மல்லிகா அப்பாவோட ஆசை என்னென்னா, அந்த இந்த குடும்பமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை தான் இருக்குது. அந்த ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. அது வந்து இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கதையை நான் முடிச்சுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களை விட நான் அதிகமாகவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்பா சென்டிமெண்ட்டு எனக்கு அப்பா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு ஸ்டோரி மூவ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும்னா அது இந்த ஸ்டோரி தான். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு அழுக வருது, பட் ஐ கண்ட்ரோல். எப்போதுமே பெற்றவங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள வந்து எப்போதுமே நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவங்க வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். அப்பா இல்லாத வழி என்னென்னு அப்பா இல்லாதவங்களுக்கு அந்த வழி தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் அழுதுருக்கேன். மல்லிகாவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கேன். ஒரு நாள் கூட நான் அழுகாமல் இருந்தது கிடையாது. அது ஏன்னே தெரில, அப்பா சென்டிமெண்ட்னா அவ்வளோ டச் ஆகும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் அழுதது உண்டு. ஓகே, இதுக்கு மேலே பேச இருக்க விரும்பல, அவ்வளோதான். முத்துநகை முன்னிலை கதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அடுத்து வரப்போகிற கதைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் கூட வந்து ஒரு 200 எபிசோடு, ஒரு வருஷம் ஜேர்னின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் வந்து உங்கள் கூட நான் பயணம் செஞ்சுருக்கேன் முத்துநகை முன்னிலை கதையோட. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட லவ்வன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த கதைக்கு வந்து இதே சப்போர்ட்டை தரணும்னு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் எபிசோட்னால கொஞ்சம் டைமிங் அதிகமாகவே வந்துடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி பேசுகிறதுக்கு டயம் இல்லை, எனக்கு மூடு இல்லை பேசுகிறதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ஸோ நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, டாட்டா, பை பை, see you. அவ்வளோதான், நன்றி. முத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கண்ணி